இப்போ வந்து காரத்தை வந்து நான் உங்களுக்கு கோதுமை மாவில் பண்ணி காணிக்கிறேன். 1 கப் கோதுமை மாவு, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் 1 பிஞ்சு, அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் எள்ளு, ஒரு 1-2 டீஸ்பூன் எள்ளு, அதுக்கப்புறம் வாசனைக்கு வந்து கொஞ்சோண்டு ஓமம், ஒரு 1/2 டீஸ்பூன் ஓமம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயிலை வந்து நல்ல மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிரும். ஓகே, நம்ம காரமான கலக்கலா டோ ரெடி. இதை ஓரத்தில் வச்சிடலாம். நம்ம காரத்தை வந்து நான் ரோல் பண்ணி கட் பண்ணிட்டேன். இதையும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே எவ்வளோ பபுள்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டேஜில் அந்த பபுள்ஸ் எல்லாமே இல்லாமல் ஆயிரும். அந்த இது வந்து எண்ணெயில் வந்து மிதக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம் தான் நம்ம வந்து இதை எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சில பேர்த்துக்கு வந்து வேகாத முறுக்கு பிடிக்கும். அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு வேகாதது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே எடுத்துடலாம். இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈவன் கலர் வந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள், அந்த சொரசொரப்பு வந்து அப்படியே அடங்கிடுச்சு பார்த்தீங்களா? இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம்.